நான் ட்ரினிட்டிய எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்னா, அதாவது நீங்க அதாவது பொதுவா இந்த உலகத்துல பேசிட்டு இருக்க ட்ரினிட்டி இருக்கீங்களா? இல்ல நான் கடவுள் யாருன்னு நம்புறேன்னு கேட்கிறீங்களா? பிரதர் அது சப்ஜெக்டிவானது. நான் உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்கிறேன். அதுதான் நான் என்ன நம்புறேன்ற ஒப்பீனியன் வேணுமா? இல்ல ட்ரினிட்டியோட ஒப்பீனியன் வேணுமான்னு கேட்கிறேன். நீங்க என்ன நம்புறீங்க? நான் ஒரே தேவன் அப்படின்ற விஷயத்த நம்புறேன். சரியா? பைபிள்ல வந்து என்னென்ன டெர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ, என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ, அதெல்லாம் சாதாரணமா யூஸ் பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே. ஆனா அடிஷனலா டிஃபைன் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 டிஸ்டிங்க்ட் பெர்சன் பட் 1 காட். இவர் அவர் இல்லை, அவர் இவர் இல்லை, இவர் அவர் இல்லைன்னு ஒரு ட்ரினிட்டி டயகிராம் போட்டு இஸ் நாட், இஸ் நாட், இஸ் நாட். ஆனா இஸ் காட், இஸ் காட், இஸ் காட். அதனால ஒரே காட். இப்படிலாம் அடிஷனலா டிஃபைன் பண்ணக்கூடாது. கடவுளை டிஃபைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அதாவது அபார்ட் ஃப்ரம் பைபிள் என்னென்ன டிஃபைன் பண்ணிருக்கோ அது ஆப்வியஸா எல்லாரும் சொல்லதான் போறோம். எக்ஸ்ட்ராவா நான் வந்து கடவுளுக்குன்னு ஒரு கோட்பாடு கொடுக்குறேன். டிட்டுலியன் டிஃபைன் பண்ணார் இல்லையா? அந்த மாதிரி டிஃபைன் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நம்ம ரொம்ப அந்த அந்த சைட் போயிட்டோம். அதனால டக்குன்னு ஒரு பிரீஃபா எங்களுக்கு இந்த வசனத்தை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க பிரதர். யோவான் 8ல இந்த வசனத்துல இருந்து இந்த வசனத்தை வரைக்கும் வாசிச்சு ஒரே நபரா வெவ்வேறு நபர்களான்னு மட்டும் சொல்லுங்க. ப்ரோ தெரியுதா உங்களுக்கு? ஜஸ்வந்த் பிரதர் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது ப்ரோ. தெரியுது ப்ரோ, தெரியுது. படிச்சிட்டு இருக்காரோ? ஓகே. சரி, ஏதாவது இருக்கா இல்ல வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ப்ரோ இது தெரியுதா உங்களுக்கு? ப்ரோ இந்த வேர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இது கொஞ்சம். வேர்ஸ் இந்த வேர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு பண்ணுங்க. எனக்கு உண்மை கேட்கல. இந்த வேர்ஸ் பிரதர் இந்த வேர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர். நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றீங்களா? ஆமா ஆமா பிரதர். ஏன் உங்களுடைய டாக்டர் எனக்கு வந்ததுக்கு சரி ஒரு ஒரு வசனம் வச்சு பேசிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி தான். நீங்க டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதனால நாங்க என்ன கேட்கிறோம்னா இந்த ஒரு வசனத்தை மட்டும் இதுல டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ் இருக்காங்களா இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம அதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இல்ல பிரதர், நீங்க வந்து இந்த டிஸ்டிங் பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்றீங்கல்ல, இதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாரு அவரு. இல்ல நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம், அது இன்னும் முடிக்கலையே. இல்ல பிரதர், இத போயிட்டே இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அதனால ஃபைனலா இதை வச்சு, ஏன்னா உங்களோட டாக்டரின் அப்படிதான் இருக்கிறனால அதை வச்சு வைண்ட் அப் பண்ணிடுவோம்னு சொல்றதுனால தான் இதை எடுத்தாருக்காரு. சரி, இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வெவ்வேறு நபர்கள் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கல்ல, நாங்க எங்களுக்கு வந்து வெவ்வேறு நபர்கள் இல்ல, ட்ரினிட்டில ஆண்டவரும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய ஆவிக்கும் அந்த டிஸ்டிங்ஷன் இல்லைன்னா பைபிளே கொலாப்ஸ் ஆகிரும். ஒரு சின்ன உதாரணம் தான். உங்களுக்கு யூதர்களுடைய அந்த லா படி தெரியும். ஒரு விஷயத்தை நம்ம போய் நான் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன்னா எனக்கு அட்லீஸ்ட் 2 விட்னஸ் வேணும். அப்போ இந்த கான்டெக்ட் உங்களுக்கு யோவான் 8 கான்டெக்ட் தெரியுமா? பரிசேயர்கள் கேட்கறாங்க, நீ யாருடைய விட்னஸ்ல வந்து இப்படி பேசுற அப்படின்ட்டு. இந்த இங்க சொல்றாங்க பாருங்க, verse 13ல, here you are appearing as your own witness, your testimony is not valid. நீ உன்னுடைய ஒரே விட்னஸை வச்சு ஜீசஸ் கிட்ட சொல்றாங்க வர்றதுனால அந்த டெஸ்டிமோனி வேலிட் இல்லைன்ட்டு. அதுக்கு ஜீசஸ் சொல்றாரு, in your law it is written that the testimony of 2 witnesses is true. I am one who testifies for myself, my other witness is the Father who sent me. இப்போ இங்க வெவ்வேறு நபர்களா ஒரே நபரா? கேக்குது ப்ரோ, அவர்தான் பதில் சொல்லல ப்ரோ, உங்ககிட்ட தான் கேக்குறாரு. எனக்கு கேக்குது, ஆனா இந்த வேர்ஸை வச்சு ஒரு நபர் அப்படின்னு பிரிக்க முடியுமான்னு எனக்கு தெரிஞ்சு இல்ல. ப்ரோ இங்க பிரிச்சிருக்காங்களா ப்ரோ? இப்போ சிம்பிளா இல்ல, படிக்கிறது நமக்கே நல்லா தெரியுதே, ஃபாதர் அப்படிங்கறது பிரிச்சு காட்டுறாரு அங்க. நீங்க எப்படி இல்ல, என்னுடைய பிதா ஒரு விட்னஸ்ன்னு சொல்றாரு. இப்ப இங்க எத்தனை பேர்? ஆமா, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? 2 கடவுள் இருக்காரு, ஃபாதர் வேற, இவர் வேற, 2 பேர் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? நீங்க 2 கடவுள் சொல்லவே கிடையாது. இத வச்சு நீங்க 2ன்னு நீங்க முடிவுக்கு வரீங்கன்னா நீங்க அப்படித்தானே முடிவுக்கு வந்தா? நோ ப்ரோ, அப்படி நாங்க யாருமே இங்க சொல்ல கிடையாது. நீங்க அப்ப எங்களை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். 2 ப்ரோ
ஹியூமன் பீயிங்ஸ்ல நிறைய ம். பேர் இருக்காங்க. காட்ன்ற ஒரு பீயிங் இருக்கு. அதுல 3 பேர் இருக்காங்க. கரெக்ட்டா? ஒரு நிமிஷம் சொல்றத முழுசா கேளுங்க. அதுக்காக தான் முதல்ல மொனார்கியல் ட்ரினிட்டேரியனிசம்னா என்னன்னு அவ்ளோ பிரேக் டவுன் பண்ணேன். கடவுள் இல்ல நீங்க இந்த பாயிண்ட்ட வச்சு என்ட்ட 2 பெர்சன்னு காட்ட வரீங்கன்னா, ஆமா. அது ம். உங்களுக்கு அப்ளை ஆகும்போது காட்ன்ற பீயிங்ல 3% இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. ஏன்னா கரெக்ட்டானா ஆமான்னு ஏன் உங்களால உடனே சொல்ல இல்ல. முடியல? ஏன்னா நீங்க மனுஷங்களையும் கடவுளையும் கம்பேர் பண்ண அதுக்காக தான் நான் மொனார்கியல் ட்ரினிட்டேரியனிசம் எடுத்தேன். அததான் இந்த வச்சு நீங்க சொல்லக்கூடாதுன்னு நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். சரி உங்களோட இன்டர்பிரேஷன் ப்ரோ தாங்க. சரியா? இந்த வசனத்த வச்சு சரி இந்த ஓகே. நீங்க வசனத்துல எக்ஸ்பிளைன் இப்படி பண்ணுங்க ப்ரோ. லிட்டரலா இருக்குன்றதுனால 2 ம். பெர்சன் இருக்காங்கன்னு நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தீங்கன்னா, இல்ல இப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபாதர்ங்கிறத பிரதர் குறிப்பிடுறாங்களே ஜீசஸ். அப்ப ஆட்டோமேட்டிக்கா 2 என்ன பர்சன்ல என்ன கன்க்ளூஷனுக்கு இருக்காங்க? ஆட்டோமேட்டிக்கா என்ன கன்க்ளூஷனுக்கு பிரதர். போக முடியும்னா, காட்ன்ற ம். பீயிங்ல 3 பேர் இருக்காங்க. அப்படின்ற ம். கன்க்ளூஷனுக்கு தான் போக முடியும். வெயிட் ஒரே நிமிஷம். சூப்பர் இந்த பிரதர். வேர்ஸ்ல 2 பர்சன் இருக்காங்களா இல்லையான்னு கேட்டேன். நீங்க அது கரெக்ட்டா பதில் சொல்லல. அங்க இல்ல ஜீசஸ் நீங்க தெளிவா தன்னை இது பண்ணி நீங்க காட்டுறாரு. 2 இருக்கிறீங்களான்னு என்னது? கேக்குறேன். நான் 2 பெர்சனா பிரிஞ்சு இருக்கிறாரு. லிட்டரலா க- அவர் மீன் பண்றாரு. அங்க ஒரு பெர்சன் இருக்காரு. இங்க ஒரு பெர்சன் இருக்காரு. சோ 2 விட்னஸ்னு சரி ஓகே. ஹியூமன் நீங்க இந்த டெர்ம்ஸ்ல வேர்ஸ்ல அவரு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஹியூமன் டெர்ம்ஸ் உங்க இன்டர்பிரேஷன் தாங்க. நான் உங்க புரிஞ்சுக்கிட்டே சொல்றேன். இன்டர்பிரேஷன். ம். மனுஷனுக்கு ஹியூமன் ம். பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும்னு ம். வச்சுக்கோங்களேன். ம். அவருக்கு இந்த 2 விட்னஸ் பொருந்தவே பொருந்தாது. அவர் இந்த 2 விட்னஸ்க்கு உள்ளேயே வரமாட்டாரு. லாக்குள்ளே அவர் இல்ல. ப்ரோ புரியல ப்ரோ. என்ன சரியா? ப்ரோ பைபிள் வேர்ஸ் மாத்தி மாத்தி ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. அவர்தான் அந்த ப்ரோ லாவே லாக்குள்ள சொல்றாரு. அவர் ஜீசஸ் லாவுக்குள்ளே இல்லைங்கிறீங்க. இல்லைங்கிறீங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்க புரியல. இந்த ஸ்கேல்ல இருந்து மாற மாட்டேன் அவரு அப்படின்னு அவரு சொல்லி. அவரு நியாயப்பிரமாணத்துக்கு ஐ மீன் ஓய்வு நாளுக்கு அவர் ஆண்டவர். ஓய்வு நாள்ல இப்படிதான் இருக்கணும்னா அந்த லாக்குள்ள அவர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓய்வு ப்ரோ நாள்ல இல்ல அவருதான் அந்த நான் லாவே ப்ரோ. ஆண்டவரா அப்படின்னு சொல்லுவாரு. லாவை ப்ரோ ஃபுல்ஃபில் சரியா? பண்ணவர் ப்ரோ அவரு. நீங்க எப்படி அவர் லாக்குள்ளே வரமாட்டார் நீங்க எப்படி சொல்லுவீங்க அதை? இன்னோட வேர்ல்டு கான்வ போனது காரணமே அதுக்காக தான். அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு நம்ம போக்குல போவே வேணாம். நம்ம டைரக்டா வேர்ஸ்க்குள்ள வந்துருவோம். இப்ப நீங்க சொல்றீங்களா காட் தான் மேனிஃபெஸ்ட் ஆகி வந்தார் அப்படின்னு. அந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல இந்த வாட் வாஸ் வித் காட்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன இன்டர்பிரேஷன் கொடுப்பீங்க நீங்க? எதுவுமே கேட்கலையே. பிரதர் நான் பேசுறது ப்ரோ கேக்குதா? ஒரே ஆ நிமிஷம். நான் பேசுறது கேட்கல உங்களுக்கு? நீங்க பேசுறது மட்டும் கேக்குது. சூப்பர் ப்ரோ. தி ப்ரோ வேர்ட் வாஸ் வித் காட் வருதுல்ல, அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல அதுதான் இது எல்லாத்துக்கும் முன்னாடி பேசிக்கா நீங்க என்ன நம்புறீங்கன்னு சொல்லுங்க. நாங்க ப்ரோ புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ப்ரோ நீங்க என்ன நம்புறது சொல்ல வரீங்க? அதெல்லாம் கேட்கல. இப்ப நான் சொல்ல உங்களுக்கு வர்றதுதான் ஆவியானவர் ஏகப்பட்ட வெளிப்படுத்தின விஷயத்த வீடியோஸ்ல மட்டும் சொல்லிட்டேனே. சொல்லுங்க. இதுல சொல்லாமே நீங்க ஒரு சிம்பிள் ஜான் 1:1 இருந்து தான் கேக்குறோம். அதை ஈஸியா ப்ரோ எக்ஸ்பிளைன் ப்ரோ பண்ணிட்டு ஜான் போலாம். 1:1 ப்ரோ ஜான் 1:1 1 16 வச்சு ப்ரோ நான் ப்ரோ எப்படி வேணா ஒரு சொல்றேன்னு நிமிஷம் இந்த ஸ்கிரீனை வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பாருங்களே. இந்த அவரு ஸ்கிரீனை ஒரு பொய் பாருங்களே. சொன்னாரு. அங்க தியோஸ் தான் வேர்டா வந்துச்சாமா. இங்க என்ன போட்டிருக்கு? வேர்டுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? ப்ரோ லோகோஸ் தானே ப்ரோ இருக்கும் லோகோஸ் ஆக்சுவலா இருக்கு. வேர்டுக்கு. ப்ரோ இப்ப அவர் சொன்னாரு ஒரு 5 இல்ல நிமிஷத்துக்கு இல்ல முன்னாடி தியோஸ் தான் ஃபிளஷா மாறுச்சு அப்படின்ட்டு. சரி அதே இது ஏன் இங்க வந்து வேர்ட் வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் ஃபிளஷ்னு இல்லாம காட் வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் ஒரே ஃபிளஷ்னு ஒரு வந்தது? நிமிஷம். இங்க என்ன போட்டிருக்காங்க? ம் லோகோஸ் பிகேம் ஃபிளஷ். ஓ அப்படி ஆமா 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 ஆமா. எங்க லோகோஸ் இங்க இருக்கு. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? ப்ரோ பேசிட்டே இருங்க வர. ஓகே பிரதர். ஒரே நிமிஷம் இருங்க. அப்ப ஓகே நீங்க யோவான் நான் சொல்றது 1:1ல என்ன கேட்குறீங்க. சொல்றாங்க? அதுதான் சொல்றேன். இதே மாதிரி நானும் எல்லா வசனத்தையும் எடுத்து அந்த ஒன்னொன்னா வசனம் கேட்க கொஞ்சம் முடியும். சொல்லுங்களே ப்ரோ. சரியா? சிம்பிள் அந்த வசனம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களே. நான் தான் சொல்றேனே. சொல்லுங்க. தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். தேவனுடைய இதுதான் வார்த்தைன்னு ட்ரூத். வருது. ஓ தேவனுடைய மாம்சத்தில் வார்த்தைன்னு வெளிப்பட்டார் அதை நீங்க கேட்கவே இல்லை ப்ரோ. தப்பு 1 தப்பா தீமோத்தி சொல்லக்கூடாது ப்ரோ. 1 பைபிள தீமோத்தி தப்பு தப்பா 3:16 இப்படி எடுங்க. பண்ணக்கூடாது. அதுதான் பைபிள் 1 வச்சு தீமோத்தி தப்பு 1 எடுவா தீமோத்தி எடு என்ன 3:16 சொன்னீங்க? எடுங்களேன். ப்ரோ சரி இங்க அப்ப அந்த தீயோஸ் பாருங்க காடுனா எங்க கொஞ்சம் இங்க காட்டுங்க. வந்து உங்களுக்கு இருக்கிறது ஒரே காடுனா இந்த 1 தீமோத்தி 3:16 இருக்கிற ஒரு காடு தானே. அந்த ஒரு காட் காட்ஸ் இங்க வேர்ட் ஃபிளஷ்ல வந்துட்டார்ல. காட்ஸ் வேர்ட் அப்ப அந்த காட்ஸ் அந்த ஒரு வேர்ட் காட் இல்ல காட் காட்ஸ் வேர்ட் காட் வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் காட்ஸ் ஃபிளஷ். வேர்ட் இல்லங்க இந்த தியோஸ்னே இல்ல. காட்ஸ் காட் வாஸ் வேர்ட். மேனிஃபெஸ்டட் தான் இருக்கு. காட் வாஸ் மேனிஃபெஸ்டட் தான் இருக்கு சரி அது தீமோத்தில. தியோஸ் ஊத்தமா இப்ப லித்தியோஸ் அந்த ஊத்தமா? அந்த அது தியோஸ் அந்த அந்த போட்டுக்கணும் அந்த காட் வாஸ் பிரதர். மேனிஃபெஸ்டட் இன் ஃபிளஷ்னா நீங்க கொஞ்ச அது நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கும் தெரியுது. நீங்க ரெண்டு அது கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே முன்னாடி தெரியுது ப்ரோ. 2 விட்னஸ் சொன்னீங்கல்ல. ஒரு காட் தான் இங்க மேனிஃபெஸ்ட் ஆகி வந்துட்டார்ல. அப்புறம் எங்க 2 அது விட்னஸ் வந்தது? கான்டெக்ட் வேற ப்ரோ. என்ன ப்ரோ கான்டெக்ட் இதே மாத்தி மாத்தி ப்ரோ பேசிட்டு இருக்கீங்க. இல்ல எனக்கு என்னன்னா புரியுது ப்ரோ இவரு புரியலையா? சேனல் பேரு 1 தியோஸ்னு சொல்லும்போது தீமோத்தி கொஸ்டினிங் மாடரேட் 3:16ல பாயிண்ட் கொஞ்சம் நாங்களும் வச்சுக்கிட்டு பாத்துக்கோம். 1 தீமோத்தி 3:16ல காட் வாஸ் எடுத்தாச்சு. மேனிஃபெஸ்டட் இன் ஃபிளஷ்ல என்ன இருக்கு? ஆமிஷன் ப்ரோ என்ன ப்ரோ என்ன போட்டிருக்கு? தியோஸ் போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? என்ன இருக்கு? Who was revealed ன்னா இருக்கு. இருக்கு. தியோஸ் கிடையாது. He who was தியோஸ் revealed ன்னு போடலையே. ஆமா. இதுல காட்னே என்ன இல்லன்னு ப்ரோ சொல்லிட்டு இருக்கு? இருக்காங்க. தியோஸ் நீங்க எங்க இருக்கு?
தியோஸ்னு எங்க இருக்குன்னு கேக்குறாரு. தியோஸ்னு எங்க இருக்கு ப்ரோ? கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ப்ரோ அதான் நீங்க எனக்கு காட்டுற என்ன screenல டவுட்னா இல்ல. இல்ல நாங்க இப்போ காட்டுற நம்ம screen காட்டுற இல்ல. ஸ்க்ரீன்ல இல்லையா? அவ்வளவுதான். ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. ப்ரோ இல்ல ப்ரோ இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு? காட் நீங்க வேற காட்டுற காடோட screenல வேர்ட் இல்ல. வேற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரா? சரி இது நாங்க காட்டுற ப்ரோ அவர்ட்ட சொல்லுங்க இதுதான் ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ்னு. ப்ரோ இதுதான் ப்ரோ ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட். நம்ம வச்சிருக்கோம்ல பைபிள், அது ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் இதுதான். இதுல அப்படி போட கிடையாதுங்க. அதுக்காக பைபிள் தப்புன்னு நான் சொல்ல வரல. நம்ம தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறங்காட்டி ப்ரோ ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் இப்போ எடுத்து வந்து காமிச்சாலுமே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆம்னி ப்ரோ ம்? சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ நீங்க நான் சொல்றது பேசுறது எனக்கு கேக்குதா புரியுது. ப்ரோ? ஆனா இது யாரு ம். ஒரு ஸ்கேலா வச்சு நீங்க காட்டுற அந்த ஸ்கிரீன்ல அவ்வளவுதான் இருக்கிறது scale தான் நீங்க ப்ரோ. ஸ்கேலே அப்படின்னு விட்டு நான் தள்ளுங்க எப்படி ப்ரோ. ஏழுக்கு ஜான் கன்க்ளூஷன் வர ஏழுக்கு முடியும்? நீங்க வந்துட்டாரு. எக்ஸ்பிளைன் பண்ணா முடிஞ்சுச்சு. ஏழுக்கு பவுடியன் வந்துட்டாரு. ஸ்கேலு ஆர்டினா அதெல்லாம் வேணாம் ப்ரோ விடுங்க. ஆம்னி ப்ரோ ஜான் 1:1 பாத்தீங்கன்னாலே தெரியுமே. ப்ரோ இல்ல ப்ரோ அவர் வந்து அந்த விட்னஸுக்கு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல ப்ரோ, இந்த இன்டர்பிரேஷன் கொடுக்குறாரு 2% அப்படின்னு கேட்கிறாருல. ஆமா. ஓகே அவர் நியூ டெஸ்டம்ல இப்படி சொல்றாரு அப்படின்னா அப்ப ஜெனிசிஸ் 19:24 வருஷத்துக்கு என்ன சொல்லுவாரு சோதம் கொமரா அழிக்கும் போது? ப்ரோ ப்ரோ அப்படியே கேளுங்க. ஜான் 1:1 அவருக்கு தெரியல ப்ரோ. நீங்க ஏன் ப்ரோ என்னமோ கேக்குறீங்க இவரு. ப்ரோ அவர் ஆஹ் சொல்றத அப்ப கேளுங்க. ஆமா ப்ரோ எனக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க? ஆம்னிஷியன் ப்ரோ. ஆம்னிஷியன் ப்ரோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இத ப்ரோ இத லிட்டரலா தெரியல பாருங்களேன். ப்ரோ அவருக்கு ஒண்ணுமே. ஒரே நிமிஷம் இத 1 இத Timothy பாருங்களேன். 3:16 கைஸ் அதுவும் எல்லாரும் இத தப்பா இருக்கும். பாருங்களேன். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். கரெக்ட்டுங்க ப்ரோ. கிளமெண்ட் ஆஃப் ரோம் 99ல எழுதியிருக்காரு. என்னது? ஃபார் இஃப் தே திங்க் த நேச்சர் இஸ் irrational, it is the most foolish to suppose that the rational creature can proceed from the irrational creator. But if it is a reason that is என்னவா? லோகோஸ். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப கிளமெண்ட் ஆஃப் ரோம்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொன்னா பைபிளே நீங்க நம்ப கூடாது. கரெக்ட் தானே பிரதர்? ஏன்னா ப்ரோ பால் இப்போ கொஞ்ச நேரத்துல இல்ல இப்போ ஓகே. கொஞ்ச நேரம் கிளமெண்ட் அப்புறம் எதுக்குன்னு வரும் அப்புறம். ஆமா. அவன் அப்புறம் ப்ரோ நீ யாரு? வேளாங்கண்ணி அவன் கிளமெண்ட் வந்தவொடனே யாரு? வந்துட்டா அவர் வேளாங்கண்ணிக்கு ஜான் போயிருவாரு 1:1 ப்ரோ. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா ஓகே. ப்ரோ ஜான் 1:1 ப்ரோ அதிலே சிம்பிளா போட்டிருக்காங்க ப்ரோ. காட் இஸ் வேர்ட். சிம்பிள் ப்ரோ. ஏர்லி சர்ச் ப்ரோ ஃபாதர்ஸ் ரைட்டிங்ஸ்க்கும் டிசைபிள்ஸ் ரைட்டிங்ஸும் ஆமா இல்லாம ஆதியில வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இதுக்கும் இங்க ரெண்டு அந்த நீங்க இதுக்கு அந்த நீங்க என்ன வார்த்தை சொல்ல அந்த மனுஷனா வரீங்க? மாதிரி தான் வரலையா வார்த்தை ப்ரோ? அதான் ப்ரோ அந்த வார்த்தை மனுஷனா தேவனிடத்துல மாதிரி ஆமா இருந்துச்சு அந்த தான் நாங்க வரலையா? அந்த வார்த்தை என்ன ப்ரோ? ஆமா அந்த காட் தான் இங்க மனிதனா வந்தாரு. கடவுளுடைய வார்த்தை புரியுதா உங்களுக்கு? ஆமென். ப்ரோ ம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை அந்த The word வார்த்தை was யார்கிட்ட ப்ரோ Godங்க. இருந்துச்சு? கடவுள் வார்த்தையா இருந்தாரு. இங்க வந்தாரு மனிதனா. அந்த வார்த்தை தேவனுடனே இருக்குல்ல. அது எந்த தேவன்னு கேளுங்க. தேவனிடத்தில் இருந்தது. தேவனிடத்தில் வித் காட்